அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பிஷ் ரஹ்லி ஸத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, அல்ஹம்துலில்லாஹ், நேற்றைய பாடத்தோடு நாம் சூரத்துல் ஃபீலை பார்த்து நிறைவு செய்துவிட்டோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய பாடத்தில் தஷ்தீத் என்று சொல்லக்கூடிய அந்த ஷத்துடைய பாடத்தை பார்க்கலாம். மாணவர்கள் கவனமாக பாருங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தஷ்தீத், இந்த சிறிய வடிவிலான இந்த W போல இருக்கக்கூடிய இந்த ஹரக்கத்திற்கு தான் தஷ்தீத் என்று சொல்லப்படும். அரபியில் ஷத் என்றும் சொல்லலாம். இந்த தஷ்தீதுடைய வேலை என்ன என்று பார்த்தால், முதலாவதாக எந்த எழுத்திற்கு மேல் இந்த தஷ்தீத் வருகிறதோ அந்த எழுத்தை நாம் அழுத்தி ஓத வேண்டும். உதாரணத்திற்கு அன்ன என்று அழுத்தி ஓத வேண்டும். ருப்ப. அடுத்ததாக அந்த ஷத்து பெற்ற இந்த எழுத்தை மொத்தமாக சேர்த்து முஷத்தத் என்று சொல்லுவார்கள். எவ்வாறு ஹரக்கத் பெற்ற எழுத்தை முத்தஹர்ரிக் என்று சொல்லுவோமோ அதே போல் ஷத்து பெற்ற இந்த எழுத்தை முஷத்தத் என்று நாம் சொல்ல வேண்டும். மூன்றாவதாக நூன் முஷத்தத், அதாவது நூனுக்கு மேல் இந்த ஷத்து வந்தால் இதை நூன் முஷத்தத் என்று சொல்லுவார்கள். இதை ஒரு அலிஃப் அளவு நன்றாக அழுத்தி ஓத வேண்டும். அதே போல் மீம் முஷத்தத், மீமிற்கும் நூனிற்கும் மேல் இந்த ஷத்து வந்தால் அதை ஒரு அலிஃப் அளவு நாம் அழுத்தி ஓத வேண்டும். இதுதான் இந்த ஷத்துடைய பாடத்தில் உள்ள விளக்கங்கள். இப்பொழுது நாம் பாடத்தை பார்க்கலாம். முதலாவதாக இந்த ஷத்தை நாம் எவ்வாறு ஓத வேண்டும் என்பதை இதற்கு முன்னால் உள்ள பாடத்தின் வழியாக பார்க்கலாம். முதலாவதாக இந்த ஷத்து வந்தால் அந்த இடத்திலே இந்த எழுத்து 2 முறை வந்திருக்கிறது என்பதாக அர்த்தம். உதாரணத்திற்கு முதல் ஒரு நூன் சுக்கூன் பெற்றும் அடுத்து வரக்கூடிய நூனிற்கு ஹரக்கத் பெற்றும் இருக்கும். உதாரணத்திற்கு அன்ன என்று நாம் இப்படி ஓதுவதை அரபியில் இந்த 2 நூனிற்கு பதிலாக ஒரே நூனை வைத்து அதற்கு மேல் இந்த ஷத்து வைக்கப்பட்டால் இந்த இடத்தில் 2 நூன் இருக்கிறது என்பதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நூனிற்கு சுக்கூன் இருக்கும், அதாவது முதலில் நாம் அதற்கு முன்னால் எழுத்தோடு சேர்க்க வேண்டும். பிறகு இதற்கு என்ன ஹரக்கத் இருக்கிறதோ அதற்கு ஏற்றாற்போல இந்த நூனை ஓத வேண்டும். உதாரணத்திற்கு அன்ன என்று இருக்கிறது. இதே இந்த இடத்தில் பார்த்தால் இந்த நூன் ஒரே நூன் தான் இருக்கும், ஆனால் ஷத்து இருப்பதனால் இதை 2 முறை ஓத வேண்டும். முதல் முறை அன் என்று சுக்கூனுடைய மாதிரி ஓத வேண்டும். அடுத்ததாக ஹரக்கத் ந என்று ஓத வேண்டும். உதாரணத்திற்கு அன்ன, அதையும் ஒரு அலிஃப் அளவு அழுத்தி ஓத வேண்டும். அன்ன என்று. அடுத்த வார்த்தை பார்க்கலாம். ருப்ப. நாம் இதற்கனவே படித்த பாடம். அதே ஷத்துடைய பாடத்தில் பார்க்கும் பொழுது ருப்ப, அதாவது இந்த பா சுக்கூனும் இந்த பா ஃபத்ஹாவும் ஒரே பாவில் இருக்கிறது ஷத் இருப்பதனால். அப்போ 2 முறை இந்த பாவை ஓத வேண்டும். ருப் சேர்ப்பது ஒரு முறை, அது ஸ்டாப், ஒன்லி ருப் என்று படிக்க வேண்டும். அடுத்து ஹரக்கத்திற்கு ஏற்ப பா என்றால் பா, பி என்றால் பி, பூ என்றால் பூ, அவ்வாறு ஓத வேண்டும். இங்கே பா இருக்கிறது, ருப்ப என்று ஓத வேண்டும். சற்று அழுத்தியும் ஓத வேண்டும். ருப்ப. அடுத்த வார்த்தை மன்ன. இங்கே ஓதும் பொழுது மன்ன என்று அழித்து ஓத வேண்டும். இதுதான் இந்த தஷ்தீதுடைய பாடம். அல்ஹம்துலில்லாஹ், மாணவர்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நம்புகின்றேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய பாடங்களில் தொடர்ந்து நாம் உதாரணங்களை பார்க்கலாம். கவனமாக பாடத்தை கவனித்து வாருங்கள். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.